H70 தாறுமாறாக இருந்துச்சு. ஸ்லீக்காக இருந்தது, ப்ரீமியமாக இருந்தது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஜென்யூனாக அந்த ஃபோனை யூஸ் பண்ண பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது மோட்டோரோலாவோட H70 ஃபியூஷன். டக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஆக்சசபிளான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே முக்கியமான கேள்வி, இந்த ஃபோனில் என்ன மோட்டோரோலா ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறது இல்லை, இதில் என்னெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த H70யோட கோர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு வைடர் ஆடியன்ஸ்க்கு மோட்டோரோலாவால் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருக்கா, அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ நான் மோட்டோரோலாவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன், பட் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்னோடது தான். ஆனால் இது H70 ஃபியூஷனோட ஒரு ஷோ கேஸ், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிற ஒரு வீடியோ, ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இப்போ இந்த H70 ஃபியூஷனை பிக்கப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாகவே அந்த ப்ரீமியம் ஃபீல் தெரியும். வெயிட் 190 சில்லற கிராம்ஸ் இருக்குது. உள்ள 7000 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்கல, அது ரொம்பவே இம்ப்ரெசிவ். திக்னஸ் 8 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே 4 சைட்லையும் கர்வ் ஆகிறதுனால இன்னும் ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது கையில் பிடிக்கையில். ஃப்ரேம் இங்கே பிளாஸ்டிக் தான், ஆனால் இந்த டெக்ஸ்சர்ட் ஃபேப்ரிக் பேக் நல்லா கிரிப்பியாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல. 3 பேண்டோன் கியூரேட்டட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ப்ளூ சர்ஃப், இது போக கண்ட்ரி ஏர் ப்ளூ, அப்புறம் சில்வர்ட் பிளாக் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த பேக்கில் எனக்கு அந்த மெட்டாலிக் கேமரா அந்த ஆக்சென்ட்டோட எனக்கு அது பார்க்க கொஞ்சம் எலகெண்ட்டாக பட்டுச்சு. டியூரபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. IP68 IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஈர கையோட ஒர்க் ஆகுது. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8NH சர்டிஃபிகேஷனும் இருக்குது. இந்த தடவை இன்ஃபேக்ட் மோட்டோரோலா NFC சப்போர்ட்டும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த டிஸ்பிளேயும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் Gorilla Glass 7 எல்லாம் கவர் ஆகிருக்கு. இன்னமும் 1.5K, பட் சைஸ் இப்போ அதிகம் 6.78 inches. ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதிகம் 144 Hz. இந்த செக்மெண்ட்டில் இது ரொம்ப காமன் கிடையாது. இது ஒரு 10-bit பேனல், HDR10+ சப்போர்ட்டோட. பீக் பிரைட்னஸ் HDRக்கு 5200 nits. நாங்கள் டெஸ்ட் பண்ணையில் ஆட்டோ மோட்லேயே 1700 nits கிட்டத்தட்ட போச்சு. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல பிரைட்டான பேனல். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு கர்வ் பேனல்ஸ் பிடிக்கும், அதில் வர அந்த ரெடியூஸ்ட் வித் அந்த நேச்சுரலாக அந்த ஸ்வைப்ஸ்குள்ள ஃபீல், அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்ஃபார்மாக இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இது போக ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மோஸோடு அவங்க கொடுத்துருக்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ திருப்பி அந்த கேமராவுக்கு வருவோமே. இது ஒரு டியூவல் கேமரா செட்டப். பிரைமரி சோனியோட புது சென்சர் 50 MP லைட் 710. இந்த ஃபோனில் தான் முதல் தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு f1.8 லென்ஸ் OIS-ஓட ஆஃபர் பண்ணுறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கலர்ஸ் பேண்டோன் வேலிடேட்டட், நேச்சுரலாக இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ரைஸிங்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் 20% இம்ப்ரூவ் சிக்னல் டு நாய்ஸ் ஹேண்ட்லிங் இருக்குங்கிறாங்க இந்த சென்சரில். செகண்டரி ஒரு 13 MP அல்ட்ரா வைட் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால மேக்ரோ ஷாட்ஸும் இதை வச்சு எடுக்கலாம். பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். அடாப்டிவ் AI ஸ்டேபிளைசேஷன் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்டேபிளைசேஷன் வேணும்னா கடைசி ஒரு சில வருஷமாக மோட்டோரோலா ஹரைசன் லாக் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பிரைமரி மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் 3 சென்சரை யூஸ் பண்ணியும் நல்ல 4K வீடியோ எடுக்க முடியும். 3வது சென்சர் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ளது 32 MP. செல்ஃபீஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாகவும் எட்ஜ் டிடெக்ஷன் ஆக்யூரேட்டாகவும் இருந்துச்சு போர்ட்ரேட்ஸ்க்கு. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் Hello UI Android 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. மோட்டோரோலா 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்கிரேட்ஸ், அப்புறம் 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளோட் மினிமலாக இருக்குது. இன்டர்ஃபேஸ் நல்லா ஸ்னாப்பியாக இருந்துச்சு. ஃபேன் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் அந்த ஃப்ளாஷ்லைட், ஷார்ட்கட், ட்விஸ்ட் லான்ச் கேமரா, இதெல்லாமே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த தடவை ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்குறாங்க. AI இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா மோட்டோ AI உங்களுக்கு ஜெமினை யூஸ் பண்ணி உள்ள ஃபீச்சர்ஸ், கோபைலட், பெர்ப்ளெக்சிட்டி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. கேமராவில் AI சிக்னேச்சர் ஸ்டைல் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். AI ஃபோட்டோ பூத் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பவர் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு Snapdragon 7S Gen 4. போன வருஷம் Dimensity 7400 ஒரு நல்ல அப்கிரேட். இந்த தடவை ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால சஸ்டெயின் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் ஃபோன் பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே ட்ராப் ஆகல. ப்ளஸ் ரொம்ப கூலாகவும் ரன் ஆச்சு 37 டிகிரியில். இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது, பட் டே டு டே டாஸ்க்ஸ், பாப்புலர் கேம்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு BGMIயில் உங்களுக்கு 120 FPS-உம் Call of Duty Mobile 90 FPS சப்போர்ட்டும் இருக்குது. சரி, இப்போ நம்ம இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அன்பாக்சிங்கை முடிப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது H70 ஃபியூஷன் தான். இது என்னோட ப்ளூ சர்ஃப் கலவே. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் Type-C to Type-C கேபிள் இருக்குது. அப்புறம் ஒரு 68 வாட் டர்போ பவர் அடாப்டர். டாப்பில் சில லீஃப்லெட்ஸும் சிம் டூலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 68 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த 7000 mAh பேட்டரியை 0 to 50 வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த வருஷம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ரேம் ஸ்டோரேஜ் ப்ரைஸஸ்லாம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பிராண்ட்ஸ்லாம் புது ஃபோன்ஸ் லான்ச் பண்ணையில் மீனிங்ஃபுல் அப்கிரேட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே திணறிட்டு இருக்காங்க. சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் நார்மல் மாடலோட ஆக்சுவல் அப்கிரேடு இப்படி அப்படின்லாம் கதை ஓட்டின்னு இருக்காங்க. ஆனால் H70 Fusion 27,000 லான்ச் ஆகிருக்கு. இனிஷியலாக 25,000 ஆஃபர்ஸோட அவைலபிளாக இருக்கும். ஸோ எஸ், H60 Fusionோட 2,000 அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா NFC இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, டிஸ்பிளே இன்னும் பெருசாக பிரைட்டாக இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புது பிரைமரி சென்சர், உள்ளேயும் ஒரு அப்கிரேடட் Qualcomm Snapdragon சிப் கொடுத்துருக்காங்க, 27% ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி. ஸோ H60 Fusionோட கம்பேர் பண்ணையில் இது எல்லா விதத்துலையுமே ஒரு ட்ரூ அப்கிரேடாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வெறும் ஒரு 2,000 ப்ரைஸ் இன்க்ரீஸில் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த ரேம் ஸ்டோரேஜ் பிரச்சனை அது எல்லாத்தையும் தாண்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ இந்த H70 Fusion பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.